அது ஒரு மர்மமான குகை. 100 வருஷமா யாராலையும் உள்ள போக முடியாத அந்த குகைக்குள்ள ஒரு மாய கண்ணாடி இருக்குன்னு அந்த கிராமத்துல ஒரு பேச்சு உண்டு. அந்த கண்ணாடிய யாரு பாக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையே மாறிடும். ஆனா அந்த கண்ணாடிய பார்க்க ஒரு தகுதி வேணும். அது என்ன தகுதி? கதைய முழுசா பாருங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். கதிர் என்பவர் நேர்மையான விறகு வெட்டி. ஆனா மதன் பேராசை கொண்ட வியாபாரி. இருவரும் நல்ல நண்பர்கள். மதனுக்கு அந்த குகைக்குள் போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா கதிருக்கு அதுல எல்லாம் பெருசா ஆசை இல்ல. ஒரு நாள் சாயங்காலம் கதிர் தன்னோட வீடு வாசல்ல உட்கார்ந்திருந்தான். அட, என்னடா இது? மணி 6 போகுது, இன்னும் வெயில் இப்படி கொளுத்துது. அப்போ அவனை பார்க்க மதன் வந்தான். வாடா மதனு, என்ன இந்த பக்கம்? காசு ஏதாவது வேணுமா? காரியம் இல்லாம நீ வரமாட்டியே. ஆமாண்டா, காசுதான் வேணும். ஆனா நான் உங்ககிட்ட கேட்க வரல. நம்ம ஊருக்கு பக்கத்துல ஒரு குகை இருக்குல்ல, அங்க நான் போறேன். போய் ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்க்க போறேன். நீ என் கூட வந்தா மட்டும் போதும். வக்காலி, அந்த குகைக்குள்ள 100 வருஷமா யாரும் போனதில்லடா. அதான் நண்பா, நம்ம போலாம். எனக்கு இப்போ ஆனரையா பண கஷ்டம், உள்ள போயே ஆகணும். நீ கூட வந்தா மட்டும் போதும். சரி, வந்து தொலைறேன். அடுத்த நாள் வெட்ட விடியாள 2 பேரும் அந்த குகைக்கு போனாங்க. மதன், இவ்வளவு தூரம் வந்தது தப்புன்னு தோணுது. இந்த குகை பார்க்கவே பயமா இருக்கு. நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? வா, வீட்டுக்கு போயிடலாம். ஏ கதிர், நீ ஒரு கோழிடா. உள்ள இருக்கிற அந்த கண்ணாடி முன்னாடி நின்னு ஒரு பொய் சொன்னா கூட அது தங்கத்தை கொட்டும்னு கேள்விப்பட்டிருக்க. இன்னைக்கு நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகாம விட மாட்டேன். வரதா இருந்தா வா. இன்னும் எவ்வளவு தூரம் உள்ள போகணும்னு தெரியலையே. ஏண்டா, கோடி ரூபாய் கிடைக்க போகுது, கொஞ்ச தூரம் நடக்க மாட்டியா? 2 பேரும் எப்படியோ ஒரு வழியா அந்த கண்ணாடி இருக்க இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்க ஒரு முனிவர் தவம் செஞ்சிட்டு இருந்தாரு. யார் நீங்கள்? இந்த தூய்மையான கண்ணாடியை தேடி வந்த காரணம் என்ன? சாமி, நாங்க ரொம்ப ஏழைங்க, கஷ்டப்படுறோம். அந்த கண்ணாடி எங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும் வந்தோம். நிச்சயமாக. இந்த கண்ணாடிக்கு ஒரு குணம் உண்டு. இதன் முன்னால் நின்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த ஒரு தவறை உண்மையாக ஒப்புக்கொண்டால் உங்களுக்கு நற்பலன் கிடைக்கும். ஆனால் பொய் சொன்னால் ஒவ்வொருவராக தங்களுக்கு வேண்டும் என்கிற வரத்தை கேளுங்கள். ஆகட்டும் ஐயா. முதல்ல நம்ம கதிர் கண்ணாடி கிட்ட போனான். சாமி, நான் ஒரு சாதாரண விறகு வெட்டி. போன வாரம் காட்டுல மரம் வெட்டும்போது ஒரு பறவையோட கூட்டுல முட்டை இருந்ததை கவனிக்காம மரத்தை வெட்டிட்டேன். அந்த முட்டை கீழே விழுந்து உடைஞ்சிடுச்சு. அந்த பாவம் என்ன தூங்க விடல. நான் ஒரு பெரிய தப்பு செஞ்சிட்டேன். அப்போ திடீர்னு பிரகாசமான ஒரு ஒளி அந்த கண்ணாடி கதிருக்கு அவன் மரக்கடை வெக்கிற அளவுக்கு சாமான்களும் அதற்கு பணமும் நிறைய நெல் மூட்டைகளையும் கொடுத்துச்சு. கதிர் இனிமே விறகு வேட்ட தேவையில்லை. அடுத்து மதன் தன்னோட வரத்து கேட்க ரெடியானா. தப்பு செஞ்ச இவனுக்கே இவ்ளோ பரிசுன்னா நமக்கு எவ்வளவு பரிசு கிடைக்கும்? கண்ணாடியே, நான் என் வாழ்க்கையில யாருக்கும் எந்த துரோகமும் செஞ்சதில்ல. எப்பவோ அடுத்தவங்களுக்கு உதவிதான் செஞ்சிருக்க. அப்போ திடீர்னு அந்த கண்ணாடி கருப்பா மாறி புகை வர ஆரம்பிச்சுது. ஐயோ, எனக்கு ஏதோ பண்ணுதே. ஐயோ, கண்ணு தெரியலையே, காது வேற கேட்க மாட்டேங்குதே, என் தோல் வேற எரியுதே. யாராவது காப்பாத்துங்க. நான் என்ன தப்பு பண்ண சாமி? மதா, அந்த கண்ணாடி வெறும் உருவத்தை மட்டும் காட்டாது, உன் உள்ளத்தையும் தான் காட்டும். நீ சொன்ன ஒவ்வொரு பொய்யும் ஒரு நஞ்சா மாறி உன் உடம்ப வாட்டுது. உண்மையை மறைக்க பார்த்த உனக்கு இப்போ உண்மையான உலகமே தெரியாம போயிடுச்சு. தப்பு பண்ணிட்ட சாமி. நான் ஏழைன்னு சொன்னது போய், எனக்கு கஷ்டம்னு சொன்னது போய். நான் என்ன பண்ணுவேன்? சாமி, என்ன காப்பாத்துங்க. உன் தப்ப நீயே ஒத்துக்கிட்ட, அதுதான் உனக்கான முதல் மருந்து. ஆனா செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். போய் உன் உழைப்புல வாழு. என்னைக்கு மத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படாம உன் உழைப்பு மட்டும் நம்புறையோ அன்னைக்குதான் உன் கண்ணு தெரியும். மதன் தட்டு தடுமாறி குகையை விட்டு வெளியே ஓடுகிறான். பாத்தீங்களா நண்பர்களே, பேராசை ஒரு மனுஷனை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தோன்னு. மதன் கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைச்சான். ஆனா கடைசியில இருந்த கண்ணொளியையும் இழந்துட்டு நிக்கிறான்.
நேர்மையா இருந்த கதிர் எந்த பேராசையும் இல்லாம நிம்மதியா வாழ்ந்தான்.